ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு குட்டி பிரேஸ்லெட் தான் மேக் பண்ண போகிறோம் குழந்தைங்களுக்காக. என்னோடய குட்டி பையனுக்காக அவன் வந்து பிரேஸ்லெட் கேட்டான்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளவர் வச்சு கேட்டான். அதனால் மேக் பண்ண போகிறோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு லாங் வீடியோ போடுறோம். இத்தனை நாள் ஷார்ட்ஸ் தான் போட்டோம். பட் பிரேஸ்லெட் நம்ம மேக் பண்ணினே இருக்கோம். பட் நம்மளால் அந்த வீடியோ எடுத்து போட முடியல, ரொம்ப பிஸியாக இருக்கிறனால. மேக் பண்ணி செல் பண்ணவும் வாங்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதை வீடியோவாக எடுத்து நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ண முடியாமல் போயிடுது. வாங்க இன்னைக்கு ஃப்ரீயாக இருக்க டைமில் நம்ம பிரேஸ்லெட் எப்படி மேக் பண்ணலான்றது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களோட குழந்தைங்களுக்கான சைஸை வந்து ஹேண்டை வந்து அளந்துக்கோங்க. இப்போ வந்து மணிக்கட்டு இருக்குல்ல கையில், அந்த மணிக்கட்டு சைஸ்க்கு நீங்கள் அளந்துக்க. ஏற்கனவே நான் அளந்து இது கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நான் ரெக்கார்ட் பண்ணலை. மணிக்கட்டில் வச்சு அதோட ஒரு 1/2 இன்ச்சு அதிகமாக வச்சுக்கோங்க. இப்போ 4னா 4.5 அந்த மாதிரி வைக்கிற மாதிரி எடுக்கணும். அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் தேவையான பீட்ஸ் எடுத்திருக்கேன். ஜாமும் எடுத்துக்கிட்டேன். ஃப்ளவர் ஜாமு அவன் கேட்டான்ட்டு ஃபஸ்ட்டு நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். எல்லோ கலர் ஒவ்வொரு கலராக சூஸ் பண்ணி எடுத்தார். பாருங்கள், ஒரு எட்ஜு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். த்ரெட்டோட எட்ஜு, எலாஸ்டிக் த்ரெட், அது எட்ஜு எடுத்துகிட்டு அதில் நான் ஒவ்வொரு பீட்ஸாக வந்து இன்சர்ட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ பீட்ஸ் வேணுமோ அதை நீங்கள் இன்சர்ட் பண்ணுங்கள். ஹேண்ட் சைஸை பார்த்துக்கோங்க. இப்போ ப்ளெயினாக கூட பார்த்து நான் கலராக வந்து சூஸ் பண்ணி கொடுத்தனால ஒவ்வொரு பீட்ஸாக எடுத்துகிட்டு நான் வந்து கொடுத்துட்ருக்கேன். பார்த்தீங்கனாலே தெரியும், ரெட்டு, ப்ளூ, எல்லோ, க்ரீன் இது மாதிரி சொல்லிட்டு ஒவ்வொரு கலராக எடுத்து கொடுத்தாரு. அவருக்கு பிடிச்ச கலராக எடுத்து கொடுத்தாரு, மல்டிபிள் கலர். இது வந்து மார்பிள் பீட்ஸு. மார்பிள் பீட்ஸ்லேயே வந்து 2 கலர் ஷேட் வர மாதிரி இருக்கும். ரொம்ப ஒன்று வந்து டார்க், ஒரு சைடு வந்து டார்க்காக இருக்க மாதிரி இருக்கும், நடுவில் வந்து லைட் ஷேடாக இருக்க மாதிரி இருக்கும். இது வந்து 4mm பீட்ஸு, சின்ன பீட்ஸு. இந்த பீட்ஸ் பார்த்தீங்கன்னா சின்ன கை, மெலிஸ் கை இருக்க குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப அழகாக இருக்கும். பெருசாலாம் நல்லா இருக்கும், குட்டியாக இருக்க குழந்தைங்களுக்கு. பாருங்கள், நான் பாதி வந்து இது போட்டுட்டேன். இப்போ ஒவ்வொரு கலராக எடுத்து போட்டுட்ருக்கேன். இப்போ நீங்கள் வந்து சென்டரில் கூட வந்து சாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஃபுல்லாக போட்டுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலான்றதுக்கு குட்டி கலராக மல்டி கலராக இருக்குல்ல, அது எடுக்குதா இல்லையான்னு கைக்கு தெரியல அந்த கலரு. அதனால் அதை வச்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். ஃபுல்லாக வந்து கோத்து பார்த்தேன். பாருங்கள், நான் எப்படி இது பண்ணுவேன். எல்லாமே ஸ்மால் பீட்ஸ், 4mm பீட்ஸு. இப்போ நான் அவன் கையில் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எல்லாமே மல்டி கலர், ஒவ்வொரு கலரும் பாருங்கள் இருக்குது. அந்த மணிக்கட்டு கேட்டால் அவ்வளோ அளந்துக்கணும். நம்ம எவ்வளோ தேவை வேணும். இப்போ போதும் அந்த ஜாம் ஆட் பண்ணலான்னா நீங்கள் அப்படியே வந்து இது பண்ணிக்கலாம். நான் லாஸ்ட்டாக தான் ஜாம் ஆட் பண்ணுறேன். நான் ஜாமுக்கு வந்து ஹோல் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ், அதனால நம்ம நாட் போட்டாலும் அந்த ஹோல்குள்ளே போய் நின்றுக்கும். அதனால தான் நான் லாஸ்ட்டாக ஆட் பண்ணேன். இதே நீங்கள் சின்ன சைஸ் ஜாமாக எடுத்தீங்கன்னா அதோட ஹோல் வந்து ஸ்மாலாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஆட் பண்ணிவிட்டு ஜாம் வந்து சென்டரில் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் கொஞ்சம் பீட்ஸ், அந்த பக்கம் கொஞ்சம் பீட்ஸ், இந்த கை காலுக்கு ஏற்ற மாதிரி பாருங்கள். நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ எப்படி இருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. குட்டியாக பிரேஸ்லெட் ஃப்ளவர் வச்சு எல்லோ கலரும். இது வந்து பபுள் ஆக்ரிலிக் பீட்ஸ். வந்து இது வந்து ஷாம் பீட்ஸ் தான், அதுவும் அதை ஷாமாக யூஸ் பண்ணியிருக்கோம். பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. உங்களோட குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.